இன்றைக்கி நாம் பார்க்குறது மேஷ லக்னம். லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட குடுப்பினை விதி. இந்த ஜென்மத்தில் நம்ம என்ன விதியோடு கொண்டு வந்திருக்கோங்கிறது. இந்த லக்னம்ங்கிறது மாறாதது. உங்களோட கட்டத்தில் அதே இடத்துல அப்படியே தான் இருக்கும், மூவிங் இல்லை. உங்களோட விதி என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களில் அதை எப்படி நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை அழித்து நம்மளோட வாழ்க்கை பயணத்தை கொண்டுட்டு போகிறதுன்னா, உங்களுக்கான ஒரு ராசி, அதுக்குள்ளே ஒரு நட்சத்திரம் இருக்கும், சந்திரன் என்ற இடம். அதை வச்சு தான் நீங்கள் உங்களோட நன்மைகளை பெருக்கிக்கணும், தீமைகளை விளக்கி உங்களோட கர்மாவை உடைச்சி உங்களோட பயணத்தை கொண்டுட்டு போகணும். இப்போ உங்களுக்கு புரிதல் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களை பற்றின விதி கொடுப்பனை என்னன்னு பார்க்கலாம். மேஷ லக்னக்காரங்களோடது. மேஷ லக்னம்ங்கிறது செவ்வாயோட வீடு. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? அழகும் வசீகரமும் கொண்டவங்க நீங்கள் பெரும்பாலும் வேலையில் இருக்கிறது பாதுகாப்பு, அடுத்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது. அதுபோல் நீங்கள் துறைகளில் இருப்பீங்க, அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒரு செக்யூரிட்டியாக இருக்கிறது, ஒரு கண்ட்ரக்டர், டிரைவர், இதெல்லாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பாதுகாப்பாக தானே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. போலீஸ், ஆர்மி, இது போல். டாக்டர் உயிரை பாதுகாக்கிறார் இல்லையா, சட்ட திட்டங்களை பாதுகாக்கிறவங்களா, மிஸ்டேக்ஸை களை எடுக்கிறவங்க, அப்படி. அதை ஃபயர் சர்வீஸ், இதெல்லாம் கூட. ஊருக்கு பாதுகாப்பு தர்றது போல் குடும்பத்துக்குமே நீங்கள் பாதுகாப்பு தர்ற மனிதர்களாகவே இருப்பீங்க. உங்கள் அந்த அந்த லக்னம், அந்த ராசியில் தான் சூரியன் உச்சம், சனி நீச்சம். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வாழ்க்கை முழுதுமே பாசிட்டிவ் விஷயங்களாக நடக்கும். என்னென்னா, அதாவது 10வது வீடு உங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு வீடு மேஷம், அதுலேருந்து 10வது வீடு மகரம். அங்கன்னா என்னென்னா, நாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது சனிக்கு பிடிக்கும். கருமமே கண்ணாக இருங்க. அப்போ நீங்கள் அதாவது வருமானத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. அடுத்தவங்களுக்காக அப்படின்னு உழைச்சிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சறுக்கல்கள் வராது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. அதாவது சுகத்தை நோக்கி நீங்கள் உட்கார வேண்டாம். கடகங்கிறது அது அந்த 4வது வீடு, அது நீச்ச வீடு. அதில் போய் உங்களை உட்கார சொல்லும், ரிலாக்ஸ் பண்ண சொல்லும். அப்போல்லாம் நீங்கள் ஒரு பயிற்சி எடுத்து உட்காராதீங்க. மீன்ஸ் 4 நாளைக்கு வேலைக்கு போகிறது, 4 நாள் சுகமாக இருக்கிறது. எனக்கு நிறையா இருக்கேன், பணபலம் இருக்கேன், நான் ஏன் போகணும், அப்படியெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. இப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்கள் கெட்ட கர்மா கரையும். இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கும் பாருங்களேன். அதாவது நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு கம்பெனிக்கு, மற்றவங்களுக்கு ஃப்ரீயாகவே பைக் கொடுத்துருப்பாங்க உங்கள் கம்பெனியில். உங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஒரு ஓட்ட வண்டி கூட அனுப்ப மாட்டாங்க. அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது தானே. அதுக்கெல்லாம் அழுத்துக்காதீங்க. உங்கள் கர்மா கரையுதுன்னு நினைங்க, உங்கள் திறமைக்கு. ஏன்னா அந்த 10வது இடம் கர்மஸ்தானம், அதாவது தொழில் ஸ்தானம் மகரம், சனி அப்படிங்கிறதால அது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். இதனால் கர்மாவும் கரையும். நீங்கள் அதுக்காக உங்களை நீங்களே நொந்துக்க வேணாம், மேலிடத்தில் புகார் பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் கடமையை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏதோ ஒரு இடத்துல அப்படியே ட்விஸ்ட் வைக்கும் பாருங்கள் கிரகம். ஆரம்ப வயதுகளில் மேலே கீழே விழுந்து காயம் செய்திருப்பீங்க, அப்படியா? கோபந்தாங்க உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துட்டும் போவோம். கோபந்தான் உங்களை கீழே கிடுகிடுன்னு தள்ளவும் வைக்கும். அப்போ கோபத்தை நீங்கள் அழகாக பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். போல் இன்னும் 2 தொழில் சொல்லாமல் விட்டுட்டேன். அதாவது விவசாயம் சார்ந்த அது மாதிரியான அந்த விவசாய தாவர பயிர்கள், அது இது விதை, இது போல் இதெல்லாம் நீங்கள் விற்பனையாளராக இருக்கலாம். அதுபோல் நெருப்பு சம்மந்தப்பட்டது, சமையல், அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். மெஸ்ஸு, ஹோட்டலு, நைட்டு கடை, இது போல். கட்டிடத்துறையெல்லாம் கூட உங்களுக்கு நல்லா வரும். பேராசை உங்களுக்கு எப்பயும் வராதுங்க. அப்படியே நீங்கள் பேராசைப்பட்டீங்கன்னாலும் சில சூழ்நிலைகள், சில நபர்களை பார்த்து சூடு போட்டுக்கிட்டு பேராசைப்பட்டாலுமே உங்களால் சக்ஸஸ் அப்படியே ஆக முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சனி கண்ட்ரோல்குள்ளே போயிடுவீங்க.
யாரையுமே டக்குன்னு ஒரு அவசரமாக ஒரு தடாலடியா ஒரு பேச்சு பேசிருவீங்க. அப்புறம் தாஜா பண்ணீங்கன்னா, அந்த எதிராளி கட்டுப்பட்டுறவும் செய்வாங்க. அந்த ஒரு இது உங்ககிட்ட இருக்கு. நீங்களுமே வந்து அடுத்தவங்களோட அந்த அந்த அதிகாரத்துக்கெல்லாம் நீங்க வந்து பணிய மாட்டீங்க. அப்படியா? உங்களால பணிய முடியாது. உங்களுக்கு மனபயம் இருக்குங்க. ஏதோ ஒரு அமானுஷ்ய அதுபோல பேய் இருக்கு, பிசாசு இருக்கு. நான் அங்க தனியா போமாட்டேன், இங்க தனியா போமாட்டேன். அதுபோல ஒரு இது மனதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். வயசுல மூத்தவங்களுக்கு மரியாதை குடுப்பீங்க. உங்களோட சம்பாத்தியத்துக்கு மேல அதிகமான கடன் வாங்கி, அதுல சொகுசு வாழ்க்கை வாழ வேணாம். அதனால உங்களுக்கு கண்டிப்பா நிம்மதி போகும். ஏன்னா, சொகுசுங்கிறது 4ஆம் இடம். அங்கு தான் உங்களோட செவ்வாய் நீச்சமாவுது. அதனால சொகுசு அப்படிங்கிறத அதுக்கு உங்களுக்கு அர்த்தமே தெரியக்கூடாது. அதாவது என்ன வரவோ, அந்த வரவுக்கு தகுந்த உங்களோட கட்டமைப்ப பண்ணிக்கிங்க. நீங்க வந்து ஒரு மாசம் ரூ. 10,00,000 சம்பாரிக்கிறீங்க. அதனால கூரை வீட்ல இருக்கணுங்கிறதில்ல. உங்களுக்கு புரிதல் இருக்கும்னு நெனைக்கிறேன். வருமானத்துக்கு மேல சொகுசு வாழ்க்கை வேண்டாம். உங்க கம்பெனியில அவன் வண்டி தந்தாலும் சரி, தராட்டியும் சரி, நீங்க பாட்டுக்கு உங்க ஓட்டத்த ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு 35 வயசுலலாம் கண்டிப்பா ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது, பெண் வாரிசு கூடுதலா இருக்குங்க. ஆண் வாரிசு கம்மியா இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு. ரொட்டீன் ஒர்க்கே தான் உங்களுது. அடிக்கடி ஜாப்ப மாத்திட்டுலாம் நீங்க இருக்க மாட்டீங்க. ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. அப்புறம் இந்த ஷார்ட்கட்டில் போகிறது, அதாவது ரூ. 2 போட்டால் ரூ. 4 வருங்கிறது, அது போலலாம் நீங்கள் போயிட வேண்டாம். அந்த சொகுசு வந்து அப்படி இழுக்கும் உங்களுக்கு. இதென்ன நீ இப்படி ஓடி ஓடி எவ்வளோ சம்பாரிச்ச இங்க பாரு இது மாதிரி அப்படின்லாம் அந்த கர்மா அந்த பக்கம் உங்களை திசை திருப்பும். மனுஷங்க மூலியமா நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் போய் சிக்கிக்க கூடாது. ஷேர் மார்க்கெட்டே ஒருத்தன் மிதுன லக்னக்காரன் போட்டு உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே எடுப்பான். பாரு இந்த மாதிரி நீ இந்த ஓட்டம் ஓடிட்டுருக்க, சைடில் நீ இது பண்ணுன்னு சொல்லுவான். நீங்கள் அதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அது போல் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு செவ்வாய் தசை, சூரியன் தசை, குரு தசை இதெல்லாம் நடக்கும்போது சுப பலனே நடக்கும். அது உங்களோட அந்த என்ன நட்சத்திரங்கிறத பார்த்தீங்கன்னா, அது எந்தெந்த வயசில் இதெல்லாம் வருதுங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நானுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஆரம்ப வயது முதல் அந்திம காலம் வரைன்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில். அதாவது நீங்கள் வந்து அந்த விதி இருக்கு இல்லையா, அந்த பிறப்போட சூட்சமம் அறிஞ்சு செயல்பட்டீங்கன்னா எந்த தப்பும் நடக்காதுங்க. இது உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே. உங்களோட ஆரம்ப வயது காலங்களில் தாய் வர்க்கத்தாரிடம் நீங்கள் அனுசரணை அனுகூலமாக இருந்திருப்பீங்க. உங்களுக்கு வயது ஆக ஆக அவங்கள அந்த பழைய நினப்பாவே வச்சுக்கிட்டு உங்களுக்காக அவங்கள வளைஞ்சு கொடுக்க சொல்ல வேண்டாம். அம்மா தூரத்தில் இருந்தால் உங்களுக்கும் நல்லது, அம்மாவுக்கும் நல்லது. இதுதான் பிடிக்கிறதில்ல. பெத்த அம்மாவை நான் ஒரு பையன், ஒரு பொண்ணு எங்கே வச்சுட்டு என்ன பண்ணுறது? இதுதான் எனக்கு அஸ்ட்ராலஜியே பிடிக்க மாட்டேங்குதுங்கிறீங்களா? அதான் எனக்குமே ஆச்சரியங்க. எல்லாமே அந்தந்த கர்மாப்படி நடக்கும்போது தான் எல்லாமே சரியாகுது. இப்போ செவ்வாய் உங்களோட எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கொடுப்பனையை பார்க்கலாம். மேசத்திலே செவ்வாய் அதாவது லக்னத்திலே இருந்ததுன்னா அரசியல், ஆளுமை, பெரிய பதவி, அடுத்தவங்களை கட்டமைக்கிற வேலை இதெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. ரிஷபத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா குடும்பப்பற்று, நிலபுலனில் அக்கறை இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட வயசில் அமைஞ்சு வந்துடும். மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் பிரச்சனை செய்துக்கிற மனுஷங்களை சரி செய்கிறது, பேச்சாளர், வக்கீல், அட்வைஸ் பண்ணுறது இது போல் இருப்பீங்க. கடகத்தில் இருந்தால் இங்கே வந்து செவ்வாய் நீச்சம் இல்லையா, கடல் கடந்த வாழ்க்கை கூட அது மாதிரி உங்களுக்கு அமையும். டாக்டராக இருப்பீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இதெல்லாம் இருக்கும். சிம்மத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அரசாங்கம் அது சார்ந்த மேல் பதவிகள், உயர் பதவிகள், நீங்கள் டான்ஸராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. கன்னியில் செவ்வாய் இருந்ததுன்னா விளையாட்டு, நுண்ணறிவு,
அது பற்றின படிப்பு, வந்து ப்ரெஸ்ஸிங், பத்திரிகை துறை, நியூஸ் கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் இருப்பீங்க. துலாமில் செவ்வாய் இருந்ததுன்னா நீங்கள் துணையோட அனுசரித்து போவீங்க. துணை வழியில் ஏற்றம் சிலருக்கு வரும். கூட்டு தொழில் செய்வீங்க. நல்ல ஃபிட்னஸாக இருப்பீங்க. விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா பாதுகாப்புத்துறை, அதாவது அது மற்றவங்களை பாதுகாக்கிறோம் இல்லையா, அது ஆர்மி, ஃபயர் சர்வீஸ், இதெல்லாம் அறுவை சிகிச்சை மருத்துவராக கூட நிறைய பேர் இருக்காங்க. தனுசில் செவ்வாய் இருந்ததுன்னா டீச்சிங், பேங்கிங், மத போதகர், அந்த ஆசிரமத்தை நிர்வகிக்கிறது, இது போல். மகரத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா மிஷின் சம்மந்தப்பட்ட, அதாவது எந்திரங்கள் உற்பத்தி செய்கிறது, இல்லை அந்த எந்திரங்களை வந்து நீங்கள் வந்து அதை வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு போய் ஒரு டீச் பண்ணுறோம் இல்லையா, அது போல். குவாரிகள் அதெல்லாம் கூட மகர செவ்வாயில் வரும், குவாரி. கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் வியாபாரம், அதாவது சின்ன சின்ன வியாபாரம் கூட, சிவில், மருத்துவமனை, எந்த தொழில் வேணாலும் நீங்கள் செய்வீங்க. சின்னதுலேருந்து பெருசு வரையிலும் அந்த கும்பத்துக்கு எப்பயுமே அப்படி ஒரு அற்புத பவர் இருக்குது. மீனத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா கடல் கடந்த வாழ்க்கை. இப்போ உங்களுக்கு வரக்கூடிய துணையை பற்றி பார்த்துடலாமா? நீங்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் கொண்டவங்களாக இருக்கீங்களா? மன உறுதி, தேவைப்பட்ட அந்த நேரத்துக்கு போர்க்குணம் கூட கொண்டவங்க நீங்கள். நினைக்கிறது நடக்கிறதில்ல, ஏன் இப்படி நடக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பல நேரத்தில் உணர்றவங்க நீங்கள். உங்களோட துணை எப்படி வருவாங்க? ஜாலியாக. உங்களுக்கு போர்க்குணமாக உங்கள் துணை ஜாலியாக, ஹாயாக, அழகாக, ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி உங்கள் துணை உங்ககிட்ட ஒன்று கொடுக்குறாங்கன்னு வைங்க, உங்ககிட்ட இருந்து ஒன்று எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த துலாம் உங்களோடதுலேருந்து 7ஆம் பாவம்ங்கிறது வந்து துணையை குறிக்கிறது. அந்த துலாம்ங்கிறது என்ன? தராசு. அப்போ அது பேலன்ஸாக இருக்கணும்னு நினைக்கும். அப்போ ஒன்றை கொடுத்ததுன்னா உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்கும். இதை வந்து நீங்கள் பெருசு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க படியே போயிடணும். துணை வந்து மக்கள் தொடர்பு சார்ந்த வேலை, அதாவது இன்சூரன்ஸ், இது போலெல்லாம் அவங்க இருப்பாங்க. அதுபோல் ஹெல்ப் பண்ணணுன்னு கூட நினப்பாங்க. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போயிருங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க பப்ளிக்கோடு சார்ந்து போனாங்கன்னா தான் அவங்க கர்மா கரையும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். துலாமில் அந்த சனி உச்சமடைகிறதுனால உங்கள் துணை வந்து நேர்மையை எதிர்பார்ப்பாங்க. சரின்னா சரி, தவறுனா தவறு, அது உங்களுக்கும் அதை தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கும் அதை தான் எடுத்துக்குவாங்க. அப்படியான துணை தான் உங்களுக்கு வரும். உங்கள் துணை வந்து எதிர்பாலினத்தவரோடு அதிகம் பழகக்கூடியதாக இருக்கும். அப்படி எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ நீங்கள் வந்து சிம்ம லக்னம், இது மேஷ லக்னம் வந்து நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க, ஆண் வந்து பெண்களோட நிறைய பழகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மேஷ லக்னம் ஆணாக இருக்கிறீங்க, உங்களோட துணை வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இப்போ நிறைய அந்த ஆண் பாலினத்தரோட பழகிற மாதிரி தான் இருக்கும். இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். என்ன உங்கள் துணை ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்கள சுற்றி ஆஃபீஸில் 10 பேர் ஜென்ஸ் இருப்பாங்க இல்லையா, அது போல். இப்போ டீச்சராக இருக்காங்க, உங்களோட துணை வந்து டீச்சராக இருக்காங்க, பெண். அப்போ டீச்சிங் அப்படின்னா என்னென்னா, அவங்க இருக்க பர்டிகுலர் ஸ்கூலில் ஜென்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, இவங்க ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது போல். அவங்களும் வந்து ஒரு யதார்த்த தெளிந்த நிலையில் தான் இருப்பாங்க. அதனால் அவங்க போக்கில் போகிறது உங்களுக்கு நல்லது. கொஞ்சம் அவங்க அந்த வட்டத்தை மீறி கால் வைக்கிறாங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம், அவங்க கேட்டுக்குவாங்க. இல்லை இது கொஞ்சம் நீ வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டுக்குவாங்க. அப்புறம் உங்கள் துணை வந்து வேலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேகமாக நெருப்பாக தெரிவாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அப்படியே சோம்பேறித்தனமாக படுத்திருப்பாங்க. அந்த ரெண்டும் கலந்தவங்களாக இருப்பாங்க உங்கள் துணை. பிடிவாதக்காரர்களால், அப்படியும் பேச்சில் வேகம், பிடிவாதம் அப்படி உள்ளவங்களும் அமையிறது உண்டு. சரி சரின்னு போகிற துணையும் உண்டு.
இப்போ நம்ம மேலே சொன்ன அந்த துணை சம்மந்தப்பட்டது எல்லாமே எல்லாத்துக்கும் உங்கள் மேச லக்னக்காரங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. அந்த துலாம் வீட்டில் 3 நட்சத்திரம் இருக்குது. அந்த 3 நட்சத்திரமும் உங்களோட அந்த துணையோட இது எந்த நட்சத்திரத்தில் படுதோ அதுக்கு தகுந்தது போல் இருப்பாங்க. அது சித்திரை துலாமில் சித்திரை ஒரு பாதம் இருக்குது. அப்போ அவங்க கொஞ்சம் வேகமாக போகிறது அது போல் அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி குணம் உள்ளவங்க வருவாங்க. முன்ன பின்ன இருக்கும் கண்டிப்பாக. உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு மன கிளேசம் வருது, எப்பெல்லாம் கொஞ்சம் ஒரு கஷ்டப்படுறது போல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வாங்க. சும்மா ஓம் முருகா ஓம் முருகா சொல்லிகிட்டு இருந்தால் கூட போதும். உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ ஒரு பகை உங்களுக்கு தெரியாமல் மறைமுக பகை இருக்கிறதாகவோ இல்லை உங்களை பற்றி ஒரு மேல் இடத்துல போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அது போலெல்லாம் இருந்தால் நீங்கள் எதிர்த்துக்காதீங்க. செவ்வரளி மலர் கொண்டுட்டு போய் முருகன் பாதத்தில் வச்சு வழிபட்டு வந்தீங்கன்னாவே 21 வாரத்துக்குள்ளெல்லாம் அவங்களோட சொல்லே செயலிழந்து போயிடும். உங்களுக்கு ஏதாவது அப்பப்போ ஏன்னா நீங்கள் மேஷம்னா நெருப்பு, அப்போ ஏதாவது உங்களுக்கு அது போல் ஒரு வெப்ப நோய்கள் இப்படியெல்லாம் வந்ததுன்னா முருகனுக்கு பன்னீர் அபிஷேகத்துக்கு ஒரு சின்ன பாட்டில்வாவது குறைஞ்சபட்சம் நீங்கள் அப்பப்போ வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் நோய்கள் விலகும். அதுபோல் உங்கள் துணை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ உங்களுக்கு அது ஒரு ஏற்றுக்க முடியாமல் ஏதோ ஒரு இது அப்படின்னு இருந்ததுன்னா, ஏன்னா நீங்கள் போர் குணம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வேறு இருப்பீங்களா, அவங்க கொஞ்சம் ஈக்குவலாக கொஞ்சம் அறிவார்த்தமாக பேசினா கூட உங்களால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்கள்லாம் சனியை சாந்தப்படுத்துறது, வயது முதிர்ந்த ஆண் பெண்களுக்கு உதவி செய்துக்கிட்டே வாங்க. இது உங்களோட குடுப்பினை தான். அந்த குடுப்பினைக்கு சின்ன சின்ன மாற்றம் நம்ம ஏற்படுத்திக்கலான்னு சொல்கிறோம். ஆனால் உங்களோட மூவிங் உங்களோட நட்சத்திரம். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நானே கொடுத்துருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில். உங்களோட நட்சத்திரம் எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போய்கிட்டிங்கன்னா அற்புதமாக உங்களோட வாழ்க்கை அருமையாக போகும். ஓம் நம சிவாய.